ஜோதிட அன்பர்களுக்கு 2024ஆம் வருட ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாம் தற்போது பார்க்க இருப்பது மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கான அந்த 2024ஆம் வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்றத இப்போதைக்கு பார்க்க போறோம். பொதுவாகவே வேத ஜோதிடத்துல பார்க்கும்போது, அதாவது தமிழ் கலாச்சார முறைப்படி தான் நம்ம ஜாதகன்றது பார்ப்போம். ஆக இதுல எப்படி நம்ம ஆங்கில வருடங்களை வச்சு நம்ம கணக்கிட்டு அதுல அதற்கான பலன்களை எப்படி சொல்றோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அதாவது ஜனவரி முதல் டிசம்பர் வரையிலான அந்த 12 மாதங்களை நம்ம கணக்கிட்டுக் கொள்வோம். அந்த 12 மாதங்கள்ல நடக்கிற அந்த கிரக பயிற்சிகளை மையமா வச்சுதான் இந்த பலன்களை நம்ம சொல்ல போறோம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப நான் சொல்லுகின்ற பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியிலான பலன்கள் தான். இது உங்களோட சுய ஜாதகத்துல நீங்க பார்க்கணும்னா உங்களோட தசா புத்தி அந்தரம் சூட்சமம் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு, அதை நம்ம பார்க்கணும். அப்படி நம்ம பார்க்கணும்னா உங்களோட பிறந்த நேரம் தேதி இதெல்லாம் நமக்கு தேவை. அப்படி யாராவது நீங்க பார்க்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணும்போது உங்களுக்கான துல்லியமான பலன்களை நம்ம சொல்லலாம். பொதுவாக இந்த 2024ஆம் வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிறைய சித்தர்கள் வழிபாடு பண்றது நல்லது. ஏன்னா இந்த 2024ஆம் வருடம் அப்படின்னு வந்துட்டாலே கிட்டத்தட்ட கேதுவோட நட்சத்திரம் மக நட்சத்திரம் தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தா இல்லையா? ஆக இந்த காலகட்டங்களில் எந்த விதமான பிரச்சனைகள் நமக்கு வரும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிறைய டிவோர்சஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். கணவன் மனைவிக்கு இடையிலான அந்த தாம்பத்திய பிரச்சனைகள் நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் அந்த சித்தர்கள் முனிவர்கள் சம்பந்தப்பட்ட இறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வர்றது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த பிரச்சனைகள்லாம் வராம நம்ம பார்த்துக்கணும்னா சித்தர்கள் வழிபாடு ரொம்ப நமக்கு அவசியம் தேவை. சித்தர்கள் வழிபாடு, ஆலமரம் சம்பந்தப்பட்ட ஊஞ்சல் சம்பந்தப்பட்ட இந்த வழிபாடெல்லாம் நம்ம பண்றது ரொம்ப அற்புதமா இருக்கும். பொதுவாகவே இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு குருவாகப்பட்டவர் என்ன பண்ணாருன்னா மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மாறுறாரு. அப்ப ரிஷப ராசிக்கு இடம்பெயரும் போது, ரிஷபம் என்று வந்துட்டாலே கிட்டத்தட்ட சுக்கரனோட இது, அது ஒரு பெண் கிரகம் சம்பந்தப்பட்ட இடத்தை சொல்லக்கூடியதுதான். சுக்கரன் வந்துட்டாலே பெண் கிரகம் சம்பந்தப்பட்டது. ஆக அந்த குருவாகப்பட்டவர் ரிஷப ராசிக்கு, அதாவது ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு மே மாதங்கள் மேலாக ஏப்ரல் மாதத்துக்கு பிறகாகவே மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மாறுறாரு. அப்படி மாறும்போது பெண்களுக்கு, அதாவது திருமண வயதில் உள்ள பெண்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப பெண்களுக்கான ரொம்ப அற்புதமான காலகட்டம் சொல்றது மட்டுமல்லாது, பொன் நகை வைரம் வைடூரியம் சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்கள்லாம் சேமிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள், ஏதாவது ஒரு புட்டு நகையாவது வாங்கி வச்சுக்கணும் அப்படின்ற அந்த இன்டென்ஸ் நிறைய வரும் இந்த பெண்களுக்கு. மிதுன ராசி இந்த 2024ஆம் வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பாக்குறதுக்கு முன்னாடியே இப்பதான் பாத்தீங்கன்னா உங்க கூட இருக்கிறவங்க யாரு என்னன்னு, அப்படி அவங்க யாரு நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்ற விஷயங்கள் இப்போ உங்களுக்கு இப்பதான் தெரிய வரும். உங்க கூடவே இருந்துகிட்டு தொந்தரவு பண்ணவங்க யாரு அப்படின்றத இப்பதான் நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நிலையே இப்பதான் உங்களுக்கு வரும். அதோடு உங்களோட நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஏதாவது டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அது உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு இந்த காலத்தை நம்ம சொல்லலாம். பொதுவாக மிதுன ராசி கடந்த 4 வருட காலங்களாக ஒன்றும் பெருசா சரியில்லாம ஒரு ராசி தான் அவங்க. அப்ப அந்த காலகட்டங்களில் ரொம்ப கடுமையான ஒரு அழுத்தத்துக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் தான் மிதுன ராசிக்காரர்கள். ஆக இந்த 2024ஆம் வருடம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப அற்புதமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப எக்ஸ்பாண்ட் பண்ணுவீங்க. ரொம்ப ஏதாவது பிரான்ச்சஸ், புது பிரான்ச்சஸ் போடுறது, அதை எக்ஸ்பாண்ட் பண்றது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு போறது உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை தரும் அப்படின்னும் போது, உங்க ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல ராகு போறது எந்த மாதிரியான பலன்களை தரும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இருக்கிற இடத்தை விட்டு இடமாற்றம் அல்லது தொழில் மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்க இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக நீங்க வேற இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே சமயத்துல திருமணம் வயதில் உள்ள கிட்டத்தட்ட ஒரு 30-35 வயசுக்கு மேல உள்ள அந்த நபர்களுக்கு, அது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்துல உங்களுக்கு ராசிக்கு ஏப்ரல் மாதத்துக்கு பிறகாக உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல குருவாகப்பட்டவர் வர்றாரு. அப்ப அந்த காலகட்டங்கள் என்ன பண்ணலாம், வெளிநாடு சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு நீங்க இடம்பெயரலாம். இது மாணவர்களா இருந்தாலும் சரி, வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக நீங்க வெளிநாடு அல்லது வெளி தேசம் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு பயிற்சி ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டம்
காலகட்டங்கள் ரொம்ப அற்புதமா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். 12ஆம் இடத்துல இந்த குருவாகப்பட்டவர் வரும்போது எந்த மாதிரியான பலங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, 12ஆம் இடம்ன்றது விரயஸ்தானம் மட்டுமல்ல, நீண்ட தூர பயணங்களை செல்லக்கூடிய இடமும் கூட. ஆக இந்த காலகட்டங்களில் நீங்க என்ன பண்ணலாம், மாணவர்கள் படிப்பு சம்பந்த கல்விக்காக வெளிநாடு அல்லது வெளி தேசம் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு சென்று பயிலக்கூடிய ஒரு அமைப்பு, வியாபாரத்தை ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய அந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல வந்து சேரும். அதே சமயத்துல 12ஆம் இடம்ன்றது கிட்டத்தட்ட ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட இடங்களை செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த காலகட்டங்களில் நீங்க அதுல ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி சில விஷயங்களை நீங்க அதுல ஈடுபடும் போது அது உங்களுக்கு கை மேல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முன்னோர்கள் வழிபாடு அப்படின்றது ரொம்ப அற்புதமான ஒரு ஏற்றத்தை தரும். அதே சமயத்துல ராமேஸ்வரம் சென்று சேது மாதவ பெருமாளை வழிபாடு செய்யும் போது ரொம்ப அற்புதமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆக இந்த 2024ஆம் வருடம் மிதுன ராசிக்கு ஒரு அற்புதமான பொற்காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.